ஹாய் மக்களே, நான் கணேஷ். நீங்கள் பார்த்துருக்க சேனல் ரூபி 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆர்பிஐ வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸில் இருக்க டாலர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது ஏன் செல் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு வந்து செப்டம்பரில் வந்து $704 பில்லியன் இருந்தது. ஸோ இப்போ கரண்ட்லியும் வந்து $640 பில்லியன் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 10% வரைக்கும் கண்டினியூஸாக வந்து குறைஞ்சிட்டே வருது. எதுக்காக இதை செல் பண்ணுறாங்க, இதனால் வந்து பீப்புளுக்கு என்ன லாஸ் இல்லைன்னா என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் தான் வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். ரிசர்வ்ஸ் வந்து ஒரு டேங்க் மாதிரி வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். இதில் வந்து கோல்டு, டாலரு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் சில ஐட்டம் வந்து இருக்கும். ஸோ இதில் மெயின் வந்து டாலர் தான். ஏன் டாலர் முக்கியம் அப்படின்னா, டாலர் தான் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பொருளுக்கு வந்து நம்ம பே பண்ணணும். நம்ம ருப்பிலையும் பே பண்ண முடியாது. எந்த நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோமோ அந்த நாட்டோட கரன்சி நம்ம பே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே டாலரை தான் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறோம். டாலர் தான் நம்ம மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக சூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் எல்லா நாட்டு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்லையும் வந்து டாலர் அதிகமாக வச்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் தம் ரூல். இது ரிலேட்டடாக வந்து நான் மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெஃபிசிட்லேயும் 1991 ரிஃபார்ம்ஸ்லையும் வந்து பேசியிருப்பேன். வீடியோட லிங்க் வந்து கீழே போடுறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆர்பிஐ டாலர்ஸை வந்து பேசிக்காக எதுக்கு செல் பண்ணுறாங்க ரிசர்வ்ஸ்லேருந்து அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம வந்து பேசிக்காக சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இப்போ டிமாண்ட் ஹையாக இருக்குது, சப்ளை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா பொருளோட விலை வந்து அதிகமாகும். அது எப்படிங்கிறத சின்னதாக பார்த்துடலாம். இது வந்து ஒரு ஆப்பிள் எக்ஸாம்பிளாக வச்சு வந்து நம்ம பார்க்கலாம். 1 kg ஆப்பிள் வந்து $200 அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். மொத்தம் 100 பேர் வந்து வாங்கணும். ஒவ்வொருத்தரும் 1 kg தான் வாங்க போகிறாங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஆனால் கடையில் வந்து 80 kg ஆப்பிள் தான் இருக்குது 100 kgக்கு பதிலாக. இப்போ அந்த 1 kg ஆப்பிளோட விலையை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக லாட் போட்டு எடுக்கலாம், இல்லாட்டி யார் ஃபஸ்ட் வராங்களோ அவங்களுக்குலாம் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா ஹியூமன்ஸ்குள்ளே வந்து ஃபைட் வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி, அதாவது இந்த மாதிரி டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம விலை ஏற்றினா அவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் நீடு இருக்கும், கண்டிப்பாக அந்த ஆப்பிள் வேணும்னு இருக்கும். ஸோ அப்படி இருந்தாங்கன்னா கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து கூட வாங்கிப்பாங்க. அப்படிங்கிறது தெரிஞ்சு கரெக்டாக வந்து ப்ராடக்ட்டோட ப்ரைஸை வந்து ரைஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல 1 kg ஆப்பிளோட ப்ரைஸை $250 வந்து ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ ரைஸ் பண்ண உடனே யார் இடத்துல இது ரொம்ப காஸ்ட்லியாக தெரியுதோ அவங்க வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ ரிமைனிங் மெம்பர்ஸ் வந்து வாங்கிடுவாங்க. அந்த இடத்துல வந்து சேலும் நடந்த மாதிரி இருக்கும், ப்ராஃபிட்டும் வரும். அதே மாதிரி அந்த இடம் வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகிருக்கு. இதே மாதிரி சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருந்தால் பொருளோட விலை வந்து குறையும். இப்போ நம்ம வந்து காய்கறி மார்க்கெட்லாம் வாங்குவோம். ஈவினிங் டைம், எங்கள் ஊரில் வந்து ஈவினிங் டைம் போய் வாங்கினீங்க அப்படின்னா பொருளோட விலை வந்து கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து விற்று முடிச்சுட்டு போகணும். ஸோ அதனால் வந்து வாங்குறவங்க வந்து கம்மியாக தான் இருப்பாங்க ஈவினிங் டைமில். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா கம்மி விலைக்கு வந்து நிறையா கேஜிஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லா மார்க்கெட்டும் ஒர்க் ஆகும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் எடுத்தால் அதில் வந்து ஸ்டாக் சேல் பண்ணுவாங்க. கமாடிட்டி மார்க்கெட் எடுத்திங்கன்னா கமாடிட்டிஸ் வந்து செல் பண்ணுவாங்க. இந்த மெட்டல், ப்ரீஷியஸ் மெட்டல் அதெல்லாம் வந்து செல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இதில் வந்து கரன்சியை வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம கரன்சி வந்து ஒரு பொருளாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ருப்பி, டாலர்ஸு, இப்போ இன்னும் என்னென்ன நாடோட கரன்சிலாம் இருக்கோ அதெல்லாம் அங்கே வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து அதோட ப்ரைஸ் வந்து நிர்ணயிக்கப்படுது. இப்போ இந்த ஆப்பிள் எக்ஸாம்பிளில் ஆப்பிளோட விலை வந்து 200லேருந்து 250 ரைஸ் பண்ணாங்க. இப்படி ரைஸ் பண்ணாமல் 200ல் வச்சே வந்து எப்படி வந்து எல்லாருக்கும் செல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அதுக்கு வந்து நம்ம வந்து 20 kg ஆஃப் ஆப்பிளை வந்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க்கை தான் வந்து ஆர்பிஐ வந்து பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஆப்பிள் தான் வந்து டாலர்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆர்பிஐ வந்து அவங்களோட ரிசர்வ்ஸில் ஆல்ரெடி வந்து அவங்ககிட்ட டாலர்ஸ் இருக்கும். அதை வந்து உள்ளே வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இப்படி இன்ஜெக்ட் பண்ணுறது மூலயமா அந்த ஆப்பிளுக்கான டிமாண்ட் இருக்குது இல்லையா, அந்த எக்ஸஸாக அந்த 20 kg இருக்கு இல்லையா, அந்த டிமாண்டை வந்து அந்த இடத்துல வந்து மட்டுப்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ வந்து 100 kgக்கு 100 மெம்பர்ஸ் வந்து 1 kg வாங்குறாங்க. 100 kgக்கு வந்து 100 kg ஆப்பிள் இருந்துருச்சு அப்படின்னா ஒரு ஆப்பிளோட விலை $200 இருக்கும், $250 மாறாது. ஏன்னா டிமாண்ட் சப்ளை வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடுது. டாலர் வந்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டாலரோட டிமாண்டை வந்து ஆர்டிஃபிஷியலாக குறைக்கிறாங்க. இதை குறைக்கிறது மூலிமா ஒரு டாலர் வந்து $84 இருந்தது அப்படின்னா $84 இருக்கிறத வந்து மெயின்டைன் பண்ணும். இன்றைக்கி வந்து ஒரு டாலரோட விலை வந்து $85.08 $85.80 86 வந்து அது ரீச் பண்ண போகுது. ஸோ லாஸ்ட் 3 monthsல ஒரு டாலர் 85லேருந்து அப்படியே 90 அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹையராக விழுகாமல் இருக்கிறதுக்காக, சடனாக விழுகாமல் இருக்கிறதுக்காக, ரொம்ப ஈவன் அவுட் பண்ணி விழுகிறதுக்காக ஆர்பிஐ வந்து இந்த பக்கம் டாலர் செல்லிங் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. டாலர் செல்லிங்கை வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து பண்ணுவாங்க. இதை யார் வாங்குவாங்க அப்படின்னா, யார் ருப்பி அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க வாங்குவாங்க. இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா ருப்பியை கொடுத்து அந்த பொருளை வாங்குகிறோம், டிரான்சாக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி டாலர் கொடுத்து ஆர்பிஐ என்ன இன் ரிட்டர்ன் வாங்குவாங்க அப்படின்னா ருப்பியை இன் ரிட்டர்ன் வாங்குவாங்க. இப்போ என்ன ஆகுனா ருப்பிக்கு டிமாண்ட் வந்து அதிகமாகும் மார்க்கெட்டில். ஏன் வந்து ருப்பிக்கு டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னா எல்லாருக்கும் டாலர் வேணும். எனக்கு இப்போ டாலர் வேணும்னு நான் எதாவது டாலர் கொடுக்கறக்கு வந்து ஆர்பிஐ ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அந்த டாலர் வாங்குறதுக்கு அவங்க கேட்கறத நம்ம கொடுக்கணும். ஸோ எல்லோரும் வந்து ருப்பியை கொடுப்பாங்க. இது மூலிமா ஷார்ட் டேர்மில் வந்து ருப்பிக்கு வந்து டிமாண்ட் அதிகம் பண்ணி டாலருக்கு வந்து இன்டென்ஷனாக வந்து டிமாண்டை குறைக்கிறது மூலிமா ருப்பியை நம்ம ஸ்டேபிள் பண்ணுறோம். ருப்பி யார்கிட்ட வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் கிட்ட தான் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இது ஆக்சுவலாக எப்படி நடக்குதுன்னா பேங்க் வழியாக வந்து நடக்குது. அந்த பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நேரடியாக ஆர்பிஐ வந்து ரிசர்வ்ஸில் எதுவும் செல் பண்ணாமல் பேங்க் மூலியமாக தான் அது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ருப்பி யார் வச்சுருப்பாங்க அப்படின்னா இந்தியன் பேங்க்ஸ் வச்சுருக்காங்க.
ஸோ அவங்க வந்து ருப்பியை வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்து ஆர்பிஐ கிட்டேருந்து டாலர் வாங்கிப்பாங்க. அப்போ இந்த டாலர் வந்து நம்ம எக்கானமிக்குள்ளே தான் சர்க்குலேட் ஆகுது. இதில் வந்து சர்க்குலேஷன் ஆஃப் மணி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ ஒரு அமௌண்ட் வந்து நான் வந்து இப்போ 100 ருபீஸ் வச்சுருக்கேன், ஏதோ ஒரு பொருள் வாங்குறேன்னா அந்த பொருளை என்கிட்ட கொடுத்துட்டு அந்த 100 ருபீஸ் வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு அவங்க அதை வேறு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி அந்த காசு வந்து சுற்றிட்டே இருக்கும் இந்தியாவுக்குள்ளே. ஸோ அதனால் இதுதான் வந்து சர்க்குலேஷன் ஆஃப் மணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பேங்க்ஸ் கிட்டேருந்து ருப்பி வந்து வெளியில் போயிருக்கு. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வழியாக ஆர்பிஐ கிட்ட போயிடுச்சு. ஆர்பிஐ கிட்ட அமௌண்ட் போயிடுச்சுன்னா அது சர்க்குலேஷன் ஆஃப் மணியில் வராது. அதே மாதிரி ஆர்பிஐ வந்து பேங்க் மூலிமா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வழியாக டாலரை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க எக்கானமிக்குள்ளே. இதனால் என்ன ஆகும்னா சர்க்குலேஷனில் டாலரோட டிமாண்ட் வந்து குறையும். இது வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து அந்த பொருளுக்கு வந்து இந்தியன் ருப்பியை தான் கொடுப்பாரு, பேங்க் கிட்ட வந்து கொடுப்பாரு. பேங்க்ஸ் வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டான டாலர் அமௌண்ட்டை வந்து எந்த நாட்டிலேருந்து அவர் இம்போர்ட் பண்ணுறாரோ அவங்க அனுப்புவாங்க. ஸோ அவங்க வந்து பொருள் இங்கே அனுப்புவாங்க. இப்படி தான் அது வந்து நடக்குது. எல்லா பேங்க்ஸ்கிட்டையும் சேர்த்து வந்து ஒரு $100 தான் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அதே மாதிரி இம்போர்ட்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து வந்து நிறைய பொருளை வந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதோட சம்மேஷன் வந்து $105 வந்து இருக்குது. ஸோ எல்லா இம்போர்ட்டரும் எல்லா ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு இடத்துல இருக்க பேங்க்ஸில் போய் அவங்களோட ருப்பியை கொடுத்து டாலராக கன்வெர்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஹேஸ் நெட்டாக வந்து மொத்தம் $100 தான் இருக்குது. பட் $105 இங்கே வேணுங்கிறதுனால $5 வந்து இடிக்குது. இந்த ஆப்பிள் கான்செப்டில் இருக்கிற மாதிரி. ஸோ வந்து இப்போ டாலருக்கு டிமாண்ட் அதிகமாகுது. இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா $1 $85 அதிகமாக போகுது. ஸோ இப்படி தான் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து டாலரோட வேல்யூ வந்து அதிகமாகுது. ஸோ இதை வந்து ஆர்டிஃபிஷியலாக கட் பண்ணணுன்னா எப்படி வந்து 20 kgs ஆஃப் ஆப்பிளை வந்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணாங்களோ அதேமாதிரி ஆர்பிஐ வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து டாலரை வந்து உள்ளே அந்த $5 வந்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து பேங்க்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க. இப்படி வச்சுக்கிறதுனால $105 வந்து அதுக்கேற்ற பொருள் வந்து இம்போர்ட் பண்ணுறதுனால $1 வந்து 85 வந்து மெயின்டைன் ஆகும். இன்கேஸ் இந்த மாதிரி வந்து டெம்பரவரியாக வந்து $5 வந்து இன்ஜெக்ட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா $1 வந்து $87 அந்த மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆயிரும், இம்போர்ட் வந்து காஸ்ட் ஆயிரும். அந்த சேம் பொருளை வந்து இறக்குமதி செய்யறதுக்கு இவங்க வந்து $87 கொடுத்து ஒரு பொருள் வந்து $1 வச்சுப்போம். அதை இறக்குமதி செய்யறதுக்கு $85 கொடுத்து இந்த இடத்துல $87 கொடுத்து அந்த பொருளை இறக்குமதி செய்வாங்க. இப்போ இந்த $2 யார் தலையில் கட்டுவாங்க அப்படின்னா நம்ம தலையில் தான் கட்டுவாங்க. ஸோ அதனால் இன்ஃப்ளேஷன் வந்து ஹை ஆகும். இப்படி தான் பொருளோட விலை ஹையர் ஆகி இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகுது. இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரி ஹையர் ஆனால் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா $90 இருக்குது அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்காம விட்டுரும். இது மாதிரி மாஸ் பீப்புள் வந்து வாங்காம விட்டாங்க அப்படின்னா பிஸ்னஸ் வந்து நடக்காது. ஸோ பிஸ்னஸ் நடக்கலை அப்படின்னா இந்த எஃபிஐ எஃப்டிஐலாம் இருக்காங்க இல்லையா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து அவங்க வந்து நம்ம நாட்டில் வந்து பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைரெக்டாக பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட் வழியாக ஸ்டாக் மார்க்கெட் வழியாக ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க இன்வெஸ்ட் பண்ண வரும்போது அவங்க எந்த நாட்டுக்காரங்களாக இருந்தாங்களோ அவங்க நாட்டு கரன்சியை வந்து அவங்க நாட்டோட ஃபாரெக்ஸ் ரிசர்வில் கொடுத்து டாலராக மாற்றி அதை கொண்டு வந்து நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வில் கொடுப்பாங்க. ஸோ அவங்க உள்ளே வரும்போது நம்ம நாட்டோட ஃபாரெக்ஸ் ரிசர்வில் டாலர் வந்து அதிகமாகும். ஏன்னா டாலரை கொடுத்துட்டு இந்தியன் ருப்பியை வாங்கி நம்ம ஊரில் வந்து ஸ்டாக்ஸில் வந்து விளையாடுவாங்க. இங்கே ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக வருவாங்க. இப்போ வந்து பிஸ்னஸே நடக்கலைன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஸோ அவங்க வந்து உடனே வந்து இருக்கிறத வந்து விற்றுட்டு வர கேஷை வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வில் கொடுத்து அதுக்கு ஈக்குவலண்ட்டான டாலரை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ டாலர் மறுபடியும் வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வில் குறையும். ஸோ இதோட எஃபெக்ட் வந்து ஒரு விஷய சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். மறுபடியும் ஃபாரெக்ஸ் ரிசர்வில் டாலர் குறையும். டாலர் குறைஞ்சால் மறுபடியும் இம்போர்ட் வந்து காஸ்ட்லி ஆகும். அப்புறம் கொஞ்ச நாள் இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையர் ஆயிரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஷார்ட் டேர்மில் வந்து இந்த ஷாக்கை வந்து குறைக்கிறதுக்காக சடனாக வந்து அமௌண்ட்டை வந்து மாறிடக்கூடாது. மாறினா வந்து ப்ரைஸ் வந்து சடனாக ஹைக் ஆகும், பீப்புளெலாம் பயந்துருவாங்க அப்படிங்கிறக்காக அதை ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக, அதாவது இப்போ $85 இருக்குன்னா சடனாக $87 போயிடாது. நேச்சுரலாக அப்படி தான் போகணும் 86 87. ஆனால் அதுக்கு பதில் எப்படி போகும்னா பைசா கணக்கில் போயிட்டுருக்கும் ஸ்லோவாக. அதுக்கு ரீசன் என்னென்னா ஆர்பிஐ வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து டாலரை வந்து நம்ம எக்கானமிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். பட் இது ஹெல்த்தியா அப்படின்னு கேட்டால் இது ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன். ஷார்ட் டேர்மில் இந்த மாதிரி பண்ணி டைமை வந்து பை பண்ணுறாங்க. அப்படி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இது மாதிரி மறுபடியும் டாலரை கொடுத்துட்டே இருந்தால் ரிசர்வ்ஸில் டாலர் குறைஞ்சிட்டே வரும். அப்படி குறைஞ்சிட்டே வந்தாலுமே வந்து இம்போர்ட் காஸ்ட்லி ஆகி இன்ஃப்ளேஷன் ஹையர் ஆகி கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் இது ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனுக்காக பண்ணுறது. அப்போ லாங் டேர்மில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டாலர் $56 இருந்துச்சுன்னா இப்போ அது $85 இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷமாக கழிச்சு 100 அந்த மாதிரி போயிடும் தான். ஸோ டைம்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஏன் இந்த மாதிரி அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா அதுக்கு மேஜர் ரீசனாக வந்து நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாக பண்ணுறோம். மித்த நாடுகள் வந்து நம்ம அதிகமாக சார்ந்து இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி க்ரூட் ஆயிலு, ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி மெயினான ஐட்டம்லாம் வந்து நம்ம நிறையா இம்போர்ட் பண்ணுறோம். $100 இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் $20 வந்து க்ரூட் ஆயிலாகவே இருக்குது. ஸோ இதனால் உடனே வந்து க்ரூட் ஆயிலும் ஃபெர்டிலைசரும் எஃபெக்ட் ஆச்சுன்னா கரெக்டாக வந்து ஃபுட்லேயும் பெட்ரோலையும் வந்து கரெக்டாக எஃபெக்ட் ஆகும். நம்ம ப்ரைஸ் வைஸ் வந்து பார்ப்போம். ஸோ இதை சரி செய்யறதுக்கு லாங் டேர்மில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட்ஸை வந்து அதிகப்படுத்தணும். எக்ஸ்போர்ட்டை வந்து கொஞ்சம் லிபரலாக வச்சிருக்கணும். எக்ஸ்போர்ட் டியூட்டி கட் பண்ணுறது, ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ்லாம் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். இந்தியன் மார்க்கெட்டை வந்து காம்படிட்டிவ் மார்க்கெட்டாக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் சர்க்கிளில் வந்து வச்சுருக்கணும். அதே சமயம் வந்து இந்த ஆத்ம நிர்பர்னு சொல்லி செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா 2047 வந்து எய்ம் வச்சுருக்காங்க. இங்கேயே வந்து உள்நாட்டிலே உற்பத்தி நிறையா பண்ணுறதுனால
பண்ணுறது மூலிமா இம்போர்ட்ஸ் வந்து கம்மி பண்ணலாம். இதனாலேயும் வந்து டாலர் ரிசர்வ்ஸில் வந்து சேவ் பண்ணும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஷார்ட் டேர்மில் வந்து ருப்பியை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி லாங் டேர்மில் வந்து 87-19 போக தான் செய்யும். ஸோ லாங் டேர்ம் சொல்யூஷன் வந்து நம்ம கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலிமா தான் வந்து நம்ம நிறைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வச்சிருக்க முடியும். இப்போ நம்ம நியூஸில் இப்போ ஜென்ரலாக படிக்கிறோம் அப்படின்னா, டாலர் வந்து நிறைய வித்துட்டே இருக்காங்க ஃபாரெக்ஸ் ரிசர்வ்லேருந்து. இது மாதிரி பண்ணி ருப்பியை ஸ்டேபிள் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ கான்செப்ட்ஸை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சுக்கிறது மூலிமா தான் அது நமக்கு பெட்டராக புரியும். ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்போதைக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர, அதை வச்சு நீங்கள் வேறு விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அது ப்ராப்ளம் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பேராகிராஃப் எடுத்து படிக்கணும் அப்படின்னா, அதில் ஒவ்வொரு வேர்டு சென்டென்ஸு அது ஃபுல்லாக நமக்கு விஷுவலாக மீனிங் புரியல அப்படின்னாலும் எப்படி அந்த ஓவராலாக அந்த பேராகிராஃப் நமக்கு புரிஞ்சிடும். அது ஓரளவுக்கு அந்த இடத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அந்த டைமில். பட் நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து கான்செப்டை விஷுவலைஸ் பண்ணி படிக்கிறது மூலிமா தான் உங்களால் பெட்டராக வந்து அதிலேருந்து டெரைவ் பண்ணி யோசிக்க முடியும். இல்லைனா அந்த யோசனையெல்லாம் வந்து ராங்காக போயிடும். ஸோ ஃபியூச்சர்ஸில் வந்து எதாவது எடிட்டிங் பண்ணி அனிமேஷன்ஸில் ஏதாவது விஷுவல்ஸ் காட்ட முடிஞ்சால் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எல்லா நாளையும் பெட்டராக வந்து விஷுவல் பண்ணிட முடியாது. நம்ம விஷுவல்ஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போதைக்கு என்னால் வந்து அது பண்ண முடியாது. நான் வந்து ஒரு 10 வருஷமாக ஒரு டபுள் லேப்டாப் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பேசிக் ஃபோன் தான் இது. இப்போ இந்த மாதிரி வேட்டி, ஸோ இது மாதிரி தான் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் நேரத்துக்கு நன்றி.